இது பீகார் எடுத்த மாதிரி தமிழ்நாடு எடுங்க. ஒரு ஓட்டு ஒரு பூத்தில் ஒரு ஆளுக்கு எத்தனை ஓட்டு வச்சுருந்தான்? 9 ஓட்டுங்கிறீங்களா, 6 ஓட்டுங்கிறீங்க. இங்கே எத்தனை பேர் திமுககாரன் ஒவ்வொருத்தனை எத்தனை ஓட்டு வச்சுருக்கான்னு எடுங்க. நாங்கள் கூட நீங்கள் எடுங்க, நான் ப்ரூவ் பண்ணுறேன். ஆதார் கார்டு எத்தனை டூப்ளிகேட் இது பண்ணி வச்சுருக்கான், கையில் வச்ச கருப்பு மை அழிக்கிறதுக்கு என்ன திரவத்தை இவன் வச்சுருக்கான், எல்லாம் எலெக்ஷன் இன்றைக்கி சப்ளை பண்ணுவான். கரகர குரலுக்கு உண்மையான சொந்தக்காரர் அண்ணாதுரை. நல்லா புரிஞ்சுக்கங்க ஸ்டாலின். அண்ணாதுரை தான் கரகர குரலில் பேசுவார். அண்ணாதுரை அந்த கரகர குரலில் பேசுகிறத ரொம்ப பேர் ரசிக்க ஆரம்பித்தோடனே அண்ணாதுரை மாதிரி பேச வேண்டும் என்பதற்காக கரகர குரலில் பேசியவர் தான் உங்கள் தந்தை. இப்போ நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்திரிக்கை இதுக்கு டிப்ளமா இன் ஜேர்னலிசம்னு ஒரு கோர்ஸ் 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் பார்ப்பேன். இது இவங்கெல்லாம் மாணவர்கள் போய் படித்து பத்திரிகையாளராக வருவாங்க. அதுதான் இது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, ஜேர்னலிசம் வேணாப்பா, எங்கள் திராவிட நாங்கள் பத்திரிக்கையை சொல்லிக் கொடுக்குறோம் அப்படிங்கிறோம். வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கு முக்கியமான செய்திகள், நமது அரசியல் அலசல் என்னென்னு பார்க்கலாம். முதல் செய்தி, ராகுல் காந்தி போட்ட குண்டு. ராகுல் காந்தி ஒரு குண்டு போட்டார். 2 நாளைக்கு முன்னாடி சொன்னார், நிறையா பீகார்லெல்லாம் வாக்காளர்கள் கள்ள ஓட்டு நிறையா போட்டிருக்காங்க, வாக்காளர்கள் பட்டியலில் நிறையா மோசடி நடந்திருக்கு அப்படின்னு 2 நாளைக்கு முன்னாடி சொன்னார். பாவம் சின்ன பையன் இப்போ தான் வந்திருக்கார் அரசியலுக்கு. 50 வருஷம் அரசியல் தான் அவருக்கு தெரியும். 50 கூட இல்லை, 50 வயசு இல்லை, 50-54 வயசுனால் அவருக்கு என்ன ஒரு 30-40 வயசு அரசியல், 30 வருஷம் அரசியல் தெரியும். அதுவும் தமிழ்நாட்டில் இல்லை. அவர் வட இந்தியாவில் இருந்ததுனால இங்கே இதெல்லாம் பெரிய மோசடி அப்படின்னு இப்போ தான் அவர் பார்க்குறாரு. நாங்கள் நிறையா பார்த்தவங்க இல்லை தமிழ்நாட்டில். அதனால் இந்தியாவில் வேறு எங்கேயுமே போக அவசியம் இல்லை. மோசடினா தேர்தல் மோசடி, கள்ள ஓட்டுனா 1971 நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது கேட்கும்போது உங்களுக்கெல்லாம் அதிர்ச்சியாக இருக்கும். அவர் என்ன சொல்கிறாரு, ஒரே ஆள் ஒரே தொகுதியில் 6 இடத்துல பேர் இருக்குங்கிறது. Gurkirat Singh Dang appears once, twice, 3 times, 4 times in 4 different polling booths in the constituency. 6ங்கிறது கம்மி. திராவிட மாடல், கருணாநிதி மாடல், 15 ஓட்டு ஒரு ஆளுக்கு ஒரே தொகுதியில் 15 ஓட்டு பண்ணணும். அவர் சொல்லிடுவார், எத்தனை ஓட்டுடா அப்படின்னு கேட்பார் மாவட்ட செயலாளர்கிட்ட. ஒவ்வொருத்தர்கிட்டையும் கேள்டாம்பார். அண்ணா 15ண்ணா அவன் சொல்லுவான். ஆனால் எனக்கு 12, 10க்கு கீழே வரக்கூடாது, வந்தால் லாயக்கில்லை அதே தொகுதியில். ஏன்னா அந்த ஓட்டு கேட்குறவங்க வீடு வீடுக்கு வருவாங்க. வந்தோடனே என்ன இப்போ தான் வந்து உங்களுக்கு அங்கே, அப்போல்லாம் வீடு வீடுக்கு வருவாங்க. சொல்லும்போது இல்லாத பேரெல்லாம் சொல்லிடுறது, அவனை வெரிஃபை பண்ண மாட்டான் சரி அப்படின்னு நோட் பண்ணிட்டு போயிடுவான். இப்போ அவங்க தேர்தல் கமிஷனில் வந்து அப்ளை பண்ண சொல்கிறாங்க. அது இஷ்டத்துக்கு அப்ளை பண்ணிடுவோம். ஆதார் கார்டே டூப்ளிகேட் அடிக்கிறான்ல, அதனால இஷ்டத்துக்கு கொடுத்துருவோம். இதெல்லாம் நாங்கள் பார்த்தது 71லேருந்து. அவருக்கு புதுசாக தெரியுது. பாருங்கள், ஒரு ஆளுக்கு 6 ஓட்டு இருக்கான். இதில் பீகாரில் ஒரே ஆளுக்கு 6, ஒரே தொகுதியில் 6 ஓட்டு. நாங்கள் 15 பார்த்தவங்கப்பா. அதனால் எங்களுக்கு ஒன்று ஷாக்கிங்காக இல்லை. இன்னொன்று சொல்கிறார், ஒரு வீட்டில் 80 பேர் ஓட்டு இருக்குங்கிறார். அது ஒரே ஒரு ரூமா, ஒரே அறை அந்த வீடு, அதில் 80 வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காரு இவர். எங்கள் கருணாநிதி எப்படின்னு தெரியுமா, வீடே இருக்காது, அங்கே வீடே இருக்காது. ஆனால் அதில் 10 வாக்காளர்கள் வரும், 5-6 வாக்காளர்கள் வரும். அதுதானே. இது 3ஐயும் கண்டுபிடிச்சி இன்றைக்கி ரொம்ப பெருசாக கத்தியிருக்கார் அவர். கத்தி நம்ம கேமரா, அந்த ஓட்டுச்சாவடியில் கேமரா வச்சுருப்பாங்கல்ல, அதெல்லாம் கேட்டிருக்கோம் தேர்தல் கமிஷனில், அதை இன்னும் கொடுக்கல. அப்புறம் இன்னும் நிறையா தரவுகள்லாம் வச்சுருக்கோம், எலக்ட்ரானிக் தரவுகள்லாம் வச்சுருக்கோம், அதை வச்சு நிரூபிப்போம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். உடனே எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணிட்டாங்க, ட்விட்டரில் ராங், எல்லாம் சொல்கிறது பூரா பொய் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷனே போட்டிருக்காங்க ட்விட்டரில். அதனால் நீங்கள் சொல்கிறது உண்மைன்னு நாங்கள் எப்படி நம்புறது? நம்ம மாதிரி மோசடி நடந்திருந்தால் தேர்தல் கமிஷனில் போய் புகார் கொடுங்க, ஆதாரம் கொடுங்க.
சுப்ரீம் கோர்ட்டில் போட்டு இந்த மாதிரியெல்லாம் இல்லாத இதை வச்சு போட்டிருக்காங்க, மோசடி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி தேர்தலை ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, எங்கே மோசடி நடந்திருக்கோ அங்கே போய் ரத்து பண்ண சொல்லுங்கள். அவர் 15 தொகுதிங்கிறாரு. 15 தொகுதினா ரத்து பண்ண சொல்லுங்கள். அந்த 15 தொகுதியில் எத்தனை நீங்கள் ஜெயிச்சிங்க, எத்தனை பிஜேபி ஜெயிச்சதுலாம் இருக்குல்ல, அதை ரத்து பண்ணுங்க அப்படிங்கிறது. ஆனால் ராகுல் காந்தி அதே மாதிரி இவ்வளவு கண்டுபிடிச்சிங்கல்ல, ராகுல் காந்ி உண்மையிலே உங்களை பாராட்டுறோம், அது உண்மையாக இருந்தால். அதே மாதிரி தமிழ்நாட்டில் உங்கள் ஆள் ஸ்டாலின் எங்கிட்ட இருக்கிற இதை லிஸ்ட்டை, ஓட்டர்ஸ் லிஸ்ட்டை, வாக்காளர் பட்டியலை எடுங்க. எத்தனை திமுககாரன் ஒரு ஆள் எத்தனை பூத்தில் ஓட்டு போடுறான் அதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. அதெல்லாம் காமிங்க. பாதிக்கு மேலே கள்ள ஓட்டு தானே. நம்ம தமிழ்நாடுடைய வாக்காளர் பட்டியலை எடுத்தீங்கன்னா பாதிங்க இந்த அரசியல்வாதிங்க, பாதிக்கு மேலே கள்ள ஓட்டு. 1971 இதை பார்க்குறேன். இதில் இவங்க இன்னும் வட இந்தியாவில் கற்றுக்கிறல. அதாவது கருணாநிதி பாலிசி வந்து கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டாங்க. ஆனால் அவருக்கு பாலிசியில் இன்னும் கற்றுக்கிறாதது இருக்குது. அதுதான் குடிசை மாற்று வாரியம். குடிசை மாற்று வாரியம் அது வந்து இன்னும் வட இந்தியாக்காரன் கற்றுக்கல இங்கேருந்து, நம்ம தமிழ்நாட்டில் இருந்து. அப்போ கருணாநிதி என்ன பண்ணுவாருன்னா, சைதாப்பேட்டை தொகுதியில் நின்னார் 1971. யாருக்குமே தெரியாது. காங்கிரஸ்காரன் பாவம், ஒன்றுக்கு லாயக்கில்லாதவன், அவனுக்கு வந்து இது இந்த இப்படியெல்லாம் யோசிக்கவே தெரியாது. சைதாப்பேட்டையில் நின்னால் 69 அவர் முதலமைச்சர் ஆகிட்டார்ல. அடுத்த தடவை நம்ம சைதாப்பேட்டையில் நிற்க போகிறோம். 2 வருஷம் இருக்குது. பார்த்திங்கன்னா அந்த அடையாறு ஆற்று பூரா குடிசையாக வந்தது. எவனும் யோசிக்கலை. ஏதோ ஒன்று வந்து குடிசை போட்டான். எல்லாம் இவர் அரேஞ்ச் பண்ணி திமுககாரனை கூப்பிட்டார். 1000 குடிசை போட்டிருக்கேன், உனக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் கொடுத்துட்றேன், நீ அந்த அட்ரஸில் வந்து குறைஞ்சது நம்ம கட்சி ஆளுங்களாம் 5 பேர் 6 பேர் அந்த அட்ரஸை வச்சு பண்ணிடு. அப்போ 1000 500 ஒரு வீட்டுக்கு 505னா 5000 ஓட்டு கள்ள ஓட்டு அடையாறு ஆற்றுலையே. இதே மாதிரி 2-3 இடத்துல குடிசைகள் புதுசாக முளைக்கும். எவனுக்குமே தெரியாது. என்னடா இது, காங்கிரஸ்காரெல்லாம் ஒன்றும் புரியல. உதாரணத்துக்கு தியாகராயர் நகர்னு ஒரு தொகுதி இருக்குது சென்னையில், எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கே எப்போவுமே காங்கிரஸ் தான் ஜெயிக்கும். அதை சொல்லிடுவாங்க, காங்கிரஸ் கோட்டைப்பா. கருணாநிதி பார்த்தார் 69 முதலமைச்சராக வந்தோடனே. என்னடா காங்கிரஸ் எப்படா எவ்வளோடா சார் இது பண்ணுறான், ஜெயிக்கிறான் சார், எப்போ பார்த்தாலும் 10,000 ஓட்டில் ஜெயிக்கிறான், அவ்வளோதானே, 20,000 குடிசை 20,000 வாக்காளர் இருக்கிற மாதிரி குடிசையை போடு அப்படின்னு. அதில் வைத்தறிச்சல் உள்ள விஷயம் என்னென்னா, மாவட்டங்களில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. சென்னையில் அபிபுல்லா ரோடுன்னு ஒன்று இருக்குது. அது வந்து போஷ் ஏரியான்னு பேர். அதாவது வசதி படைத்தவர்கள் வாழக்கூடிய இடம். அங்கெல்லாம் ஒரு கிரவுண்டு வந்து மற்ற இடங்களில் இருக்கிறத விட பல மடங்கு போகும். சினிமா நடிகைகள் பூரா அங்கே தான் இருந்தாங்க. பெரும்பாலானவங்க சாவித்திரி, ஜெமினி கணேசன், ஏவிஎம் ராஜன், புஷ்பலதா, டிஆர் ராஜகுமாரி, அப்படியே விகே ராமசாமி, அப்படியே அடிக்கிட்டே போகலாம். அந்த இது போனீங்கன்னா சினிமா நடிகைகள் இது அந்த ஏரியா பூரா பார்த்திங்கன்னா அப்படியே தோட்டம் மாதிரி இருக்கும். ஒவ்வொரு வீடுகளும் மரங்கள் அடர்ந்து அமைதியாக இருக்கும். அபிபுல்லா ரோடு. அப்போ சென்னையில் பிளாட் எவ்வளோ போகுதுங்கிறத அபிபுல்லா ரோடை வச்சு தான் போவான். ஆனால் 71 பார்த்தீங்கன்னா அந்த அபிபுல்லா ரோடுக்குள்ளே ஒரு 100 குடிசை. இப்போ கூட போய் பாருங்கள், சென்னையில் இருக்கிறவங்க அபிபுல்லா ரோட்டில் குடிசை மாற்று வாரியம்னு சொல்லி இந்த குடிசையெல்லாம் அப்புறம் மாற்றி கருணாநிதி பில்டிங் கட்டி கொடுத்துருக்காரு. அந்த குடிசை மாற்று வாரியம் வந்ததோடு அதோடைய ரேட்டே இறங்கி போச்சு. அபிபுல்லா ரோட்டில் இருக்கிற வீட்டு மனைகள் அப்படியே குட்டிச்சவரை. என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே கள்ள ஓட்டுக்காக போடப்பட்டது அது. இது மாதிரி சென்னையின் முக்கிய நகரங்களிலெல்லாம், குறிப்பாக தியாகராய நகரிலெல்லாம் இப்படி குடிசையை உள்ளே போட்டு டாக்டிக்ஸ் அடித்தது. இது தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற எவனுக்குமே தெரியாது. பீகாராவது உத்தரப்பிரதேசத்தாவது எவனுக்கு இந்த இது இன்னும் வரல. குடிசை மாற்று வாரியம் இவரே குடிசையை போட்டுட்டு அப்புறம் குடிசை மாற்று வாரியம்னு சொல்லி அதை கட்டிடமாக கட்டினார். இப்படி நடந்தது. ஆக காங்கிரஸ்காரனால் நிற்கவே முடியலை. 71 பூரா காங்கிரஸ் 15 தொகுதி தான் ஜெயித்தான். 234 தொகுதியில் காமராஜர் உயிரோடு இருந்தார். ராஜாஜியும் காமராஜும் சேர்ந்தாங்க. ஆனால் அவ்வளவு பிரெயின் உள்ள ராஜாஜி மூளையை என்ன சொல்லுவாங்க, அவர் இறந்ததுக்கப்புறம் ஒரு மூளையை அப்படியே இது வச்சு ப்ரிசர்வ் பண்ணி பாதுகாத்து
இந்த மூளையில் என்ன இவ்வளோ விசேஷம், இவ்வளோ அறிவு இந்த மூளைக்கு எப்படி வந்ததுன்னா ஆராய்ச்சி பண்ணணும்னு 70களில் பேசுனாங்க. நான் சின்ன வயசில் இருக்கும்போது அப்போ நானே நினச்சேன் ஒரு ராஜாஜி பெரிய அறிவாளியோன்னு. அப்படிப்பட்ட ராஜாஜியும் காமராஜும் சேர்ந்தா 15 சீட், 184 சீட் இவங்க. அது எம்ஜிஆருடைய செல்வாக்கு இருந்தாலுமே கள்ள ஓட்டு ஃபுல்லாக அடிச்சாங்க. அப்போ 71 மறுபடியும் சைதாப்பேட்டையில் நின்னார் அவர். இப்படி தான் அடித்தாங்க. அப்போ 73ல் எம்ஜிஆர் பிரிஞ்சார், 72ல் திமுக விட்டு பிரிஞ்சார். திமுக உள்ளே இருந்தவர் இந்த கள்ள ஓட்டெல்லாம் அவருக்கு தெரியும். ஆனால் இவர் தனியாக வந்தோடனே அந்த கள்ள ஓட்டை அரேஞ்ச் பண்ண தெரியல. நல்ல மனுஷன் நல்லவர்களுக்கு கெட்ட விஷயம் செய்ய தெரியாது, அதே மாதிரி கெட்டவனுக்கு நல்ல விஷயம் பண்ண தெரியாது. என்னடான்னு பார்த்தார், செல்வாக்கு கொடி கட்டி பறக்குது எம்ஜிஆர். திண்டுக்கல்லில் பயங்கர 1.5 லட்சம் ஓட்டில் ஜெயிக்கிறார் இடைத்தேர்தலில். 77ல் பொது தேர்தல் வருது, சட்டசபை தேர்தல். எம்ஜிஆருக்கு அவ்வளோ செல்வாக்கு கொடி கட்டி பறக்குது. ரிசல்ட் வந்தால் சென்னையில் 14 தொகுதியில் 13 தொகுதி திமுக ஜெயிக்குது. எம்ஜிஆர் ஒரே ஒரு தொகுதி ஆர்கே நகர். எம்ஜிஆருக்கே புரியல, என்னடா மக்கள் சென்னையில் மட்டும் நம்ம ஓட்டு போடலையா அப்படின்னாங்க. கருணாநிதி பாலிசி என்ன வந்தது, இதெல்லாம் பீகார்காரவங்கெல்லாம் நான் சொல்கிறத கேட்டுக்கேன், உங்கள் ஆளுங்கிட்ட போய் சொல்லுங்கள். கருணாநிதி இது பாணின்னு இருக்குது. இதெல்லாம் நான் கருணாநிதியை தாக்குவதற்காகவோ திமுககாரங்களுக்கே சொல்கிறேன், ஸ்டாலினுக்கே சொல்கிறேன், உங்கள் அப்பாவை தாக்குறதுக்காக நான் சொல்லலை. இதெல்லாம் நடந்த உண்மை. இந்த உண்மையெல்லாம் ஒரு நாளைக்கு வெளியில் வரணும், யாராச்சும் ஒரு ஆள் சொல்லணும். அதைத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களை தாக்குவதால், உங்கள் அப்பாவை தாக்குவதால் எனக்கு எந்த லாபமும் இல்லை. மனசாட்சியுடன் உண்மையை பேசுகிறேன். ஸ்டாலின் அவர்களே, கோவிச்சுக்காதீங்க. இதெல்லாம் உங்கள் அப்பா பண்ணது, உங்களுக்கே முக்கால்வாசி தெரியாது. உங்கள் அப்பா பேசின வார்த்தைகள் எல்லாம் நான் சொல்கிறேன், உங்களுக்கே தெரியாது. நான் சொன்ன வார்த்தையை நீங்கள் மேடையில் பேசியிருக்கீங்க, அண்ணாமலை கூட பேசியிருக்காரு. இதெல்லாம் நான் சொன்ன வார்த்தைகள், நீங்கள்லாம் பார்க்காத விஷயம். அதனால் இப்படியெல்லாம் பண்ணினாங்க. இப்போ 13 தொகுதியில் திமுக ஜெயித்தது. எப்படி ஜெயித்ததுன்னா, சென்னையில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப படித்தவன் நிறையா இருப்பான், ரொம்ப டீசெண்டாக இருப்பான். அவன் என்ன பண்ணுவான், ஓட்டுச்சாவடிக்கு போனால் ரவுடித்தனம் பண்ணால் திரும்பி வந்துடுவான். இவங்க பூரா என்ன பண்ணுவான், 77ல் அந்த எல்லா தொகுதியிலையுமே சென்னையில் ரவுடித்தனம் பண்ணி அங்கங்கே அடி, சோடா பாட்டில் விருது இதுன்னு விட்டாமல் பாருங்க. காலையிலேயே 10 மணிக்கு ஒரு வயலும் போகலை ஓட்டு போட. கரெக்டாக அங்கே உள்ள ஏஜென்ட்டுன்னு வச்சுருக்கான். என்னடான்னு கேட்பாங்க, 1 மணி சார் இவங்கெல்லாம் வரல, அடி வச்சு கல்ல ஓட்டை போட்டுரு. இதுக்கிடையில் ஒருத்தன் 10 ஓட்டு 15 ஓட்டு 10 பேரில் இருப்பான் உள்ள, அவன் போட்டான். இப்படியே போட்டு சென்னையில் மட்டும் ஜெயிக்குது திமுக 14க்கு 13. எம்ஜிஆருக்கே புரியலை. இப்போ சிஎம் ஆனவுடனே கேட்டார், சார் சென்னையில் தான் சார் அதிக கள்ள ஓட்டு போட்டாங்க, கருணாநிதி போட்டது. அப்படியா, 13 தொகுதியில் ஜெயிச்சிட்டாங்களேன்னு. அது அப்படி இருந்தும் அந்த எம்ஜிஆர் இருந்த காலத்தில் கருணாநிதி இவ்வளோ கள்ள ஓட்டு போட்டு ஏன் ஜெயிக்க முடியலைன்னா, மக்கள் செல்வாக்கு ரொம்ப இருந்தது. அதனால் எவ்வளோ கள்ள ஓட்டு போட்டாலும் ஒன்றும் பண்ண முடியலை. அதுக்கப்புறம் அந்த எம்ஜிஆர் அவருடைய செல்வாக்கில் ஜெயிச்சார். ஜெயலலிதா வந்து தான் அட்டி இந்த கள்ள ஓட்டை பூரா கண்டுபிடிச்சி, நீயும் சேர்றா கள்ள ஓட்டு, அவன் எத்தனை பேர் போடுறான் அடி, இதிலெல்லாம் இது தேர்தல் நேரத்தில் அப்படி அடிச்சு இது பண்ணாங்க. ஸோ இந்த குடிசை மாற்று கள்ள ஓட்டு வந்து மற்ற கட்சிக்காரவங்க மற்ற மாநிலத்துக்காரவங்களுக்கே தெரியலை. இப்போ நீங்கள் சொல்கிறது 4 ஒரு ஆளுக்கு 9 ஓட்டு இப்போவும் வச்சுருக்கான். எல்லாம் ஆதார் கார்டு பூரா இவனே பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கான் திமுக வாக்காளர்களுக்கு. இதில் செத்தவன் ஓட்டை போடுறதா வட மாநிலத்தில் செய்ய தெரியல, ஆனால் அதையும் கருணாநிதி செஞ்சார். செத்தவன் ஓட்டு பூரா க்ளீனாக போலாய். இது மாதிரி பல விஷயம். அதுக்கப்புறம் பூத்தில் 4 மணி 5 மணி, அப்போல்லாம் 5 மணியோட பூத்து முடிஞ்சிடும். இவங்க என்ன பண்ணுவாங்க, கிராமத்தில் இருக்கிற பூத்துலலாம் 3-4 மணிக்கே இந்த கட்சி ஏஜெண்ட்டுங்க எல்லாம் போயிடுவாங்க. அந்த கட்சி ஏஜெண்ட்டுக்கு என்ன பண்ணுவான்னா, அது கருணாநிதி பாலிசி, என்ன பண்ணுவார், ஒவ்வொருத்தருக்கும் பணம் கொடுத்து எதிர்கட்சியில் எவன் பூத்தில் இருக்கானோ அவனுக்கு பிரியாணி வாங்கி கொடுக்க சொல்லிடுவார். அதே மாதிரி எலெக்ஷன் டைமில் பார்த்தீங்கன்னா அந்த பூத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாத்துக்கும் பிரியாணி சப்ளை பண்ணுவான். எதிர்கட்சி ஆளுக்கு பூரா பிரியாணி ஏஜெண்ட்டுக்கு கொடுத்துருவான். அவன்கிட்ட என்ன சொல்லிடுவான், தம்பி 3 மணிக்கு நீ கிளம்பிடுமா. இவனும் 4 மணிக்கு திமுக ஏஜெண்ட்டுங்களும் இவங்களும் தேர்தல் அதிகாரிகளும் கதவை மூடிட்டு எவன் ஓட்டு போடலையோ அந்த ஓட்டை பூரா இவங்க போடுவான். யார், இவங்க தேர்தல் அதிகாரிகளே போடுவான்.
இதனால தான் கருணாநிதி என்ன பண்ணுவாருன்னா, டீச்சருங்க தான் நிறைய அந்த தேர்தல் பணிக்கு போவாங்க. டீச்சர்களுக்கு மட்டும் சம்பளம் கூட்டி கொடுப்பார். ஏன்னா பூத்தில் நம்மளை கவனிப்பான். இப்போ துரைமுருகன் கூட பூத் இதில் தானே ஜெயிச்சார், நம்ம தேர்தல் இது நம்முடைய தபால் ஓட்டில். அதனால் இவங்க ஒரிஜினல் ஓட்டு போட்டால் அவங்க காலி. தபால் ஓட்டு போடுறவங்க பூரா யார்? அரசு அதிகாரிகள். இந்த மாதிரி அரசு அதிகாரிகளை வச்சு மோசடி பண்ணது இந்த இது. இவர் கேட்குறாரு ராகுல் காந்தி, அப்பா அந்த இதை கொடுங்கப்பா வீடியோவை, ஒவ்வொரு பூத்துலையும் இருந்ததை. ராகுல் காந்திக்கு சொல்கிறேன், 2006 to 2006 உள்ளாட்சி தேர்தல் நடந்தது தமிழ்நாட்டில். அப்போ நான் சென்னையில் கண்ணால் பார்த்தேன். அந்த கேமராவை கேட்டு வாங்குங்க ராகுல் காந்தி, என்னென்ன அக்கிரமம் நடந்தது, எப்படி தேர்தல் நடந்தது. ஹைகோர்ட்டை ஒன்றும் பண்ண முடியலை. அவ்வளவு அக்கிரமம், அவ்வளவு இதெல்லாம் பண்ணாங்க. கருணாநிதி ஜெயிக்கும்போது இது அடி, அதாவது ஓட்டை அப்படி பிரித்து போடுறாங்கல்ல, பிரித்து போடும்போது ரெட்டைலைக்கு விழுந்திருக்கும். அதை உதயசூரியன் பாட்டலில் போடு அப்படிமா. ஸோ ஓட்டுன்றவன் அடிக்க வருவான். அவன் உதயசூரியனுக்கு வந்து ரெட்டைலையில் விழுந்த ஓட்டு வாக்குச்சீட்டை உதயசூரியனில் போடுவான், அடிப்பான். அப்படி தான் கருணாநிதி வந்து அண்ணா நகரில் 500 ஓட்டில் ஜெயிச்சார், தோத்தது. அதே மாதிரி சிதம்பரம் சிவகங்கையில் ஜெயிச்சார். மு.க. அழகிரி வந்து 2009 பார்லிமெண்ட்டு தேர்தலில் இப்படி தான். அதாவது அதிகாரிகளே பயமுறுத்தி விழுந்த ஓட்டை மாற்றி போடுறது. அப்போ ஓட்டு சீட்டு இருக்கும்போது இந்த இது வந்த உடனே அவங்களுக்கு ரொம்ப வசதி. எலக்ட்ரானிக்கில் அவன் எழுதுறது தான் கணக்கு, அங்கே ஓட்டு சீட்டு தான் இருக்காதுல்ல. இப்படியெல்லாம் மோசடி பண்ணி ஜெயிச்சது தான் இங்கே. இவ்வளவு நாள் கழித்து இந்த ராகுல் காந்திக்கு புத்தி வந்து இப்போ தான் ஒரு சில இதை போய் வந்து காமிச்சு இப்படியெல்லாம் நடக்குதுங்க. எங்களுக்கு ஆச்சரியம் இல்லைப்பா, அதில் நாங்கள் பார்த்தாளுங்க. அதனால் ராகுல் காந்திக்கு சொல்கிறேன், இது பீகார் எடுத்த மாதிரி தமிழ்நாடு எடுங்க. ஒரு ஓட்டு, ஒரு பூத்தில் ஒரு ஆளுக்கு எத்தனை ஓட்டு வச்சுருந்தான்? 9 ஓட்டுங்கிறீங்களா, 6 ஓட்டுங்கிறீங்க. இங்கே எத்தனை பேர் திமுகக்காரன் ஒவ்வொருத்தனை எத்தனை ஓட்டு வச்சுருக்கான்னு எடுங்க. நாங்கள் கூட நீங்கள் எடுங்க, நான் ப்ரூவ் பண்ணுறேன். ஆதார் கார்டு எத்தனை டூப்ளிகேட் இது பண்ணி வச்சுருக்கான், கையில் வச்ச கருப்பு மையை அழிக்கிறதுக்கு என்ன திரவத்தை இவன் வச்சுருக்கான், எல்லாம் எலெக்ஷன் அன்றைக்கி சப்ளை பண்ணுவாங்க. இப்படித்தான் வந்தது. அப்போ கருணாநிதி கையிலேருந்து காசே செலவு பண்ண மாட்டார். ஏன்னா அடித்த கொள்ளை வந்து நம்ம சர்க்காரியா கமிஷனில் சொன்ன கொள்ளையெல்லாம் அவங்க குடும்பத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்தது. இப்போ தான் மத்திய அரசாங்கத்துக்கு போய் கோடிக்கணக்கில் அடித்த உடனே இப்போ ஸ்டாலின் அதை லட்சம் கோடியெல்லாம் மாற்றினதுனால கள்ள ஓட்டு ப்ளஸ் பணம் இப்படித்தான் ஜெயித்து கொண்டு இருக்காங்க. மனசாட்சிப்படி சொல்கிறேன், இறைவனை வச்சுக்கிட்டு சொல்கிறேன், தமிழ்நாடு வாக்காளருக்குங்க புரிஞ்சுக்கங்க. இந்த துள்ளுமுல்லை மட்டும் பண்ணாமல் இருந்திருந்தா ஒரு தேர்தலில் கூட ஸ்டாலினோ கருணாநிதியோ ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது. அனைத்தும் துள்ளுமுள்ளு. நான் கூட இறைவன் டஞ்சு இப்படி அழுக்கி அயோக்கியத்தனம் பண்ணி வராங்களேன்னா அது என்னமோ தெரியலை. எந்த நாசியர்களுக்கு துணையாக இல்லை, நாசியர்களுக்கு பயந்து கொண்டு இறைவன் அமைதியாக இருக்கிறான் நான் தெரியலை. அதனால் இந்த தேர்தல் தில்லுமுல்லாம் நாடகம். அப்படி தில்லுமுல்லை எடுக்கணும், வாக்காளர் பட்டியலை எடுக்கணும்னா முதலில் எடுக்கப்பட வேண்டிய மாநிலம் நம்ம தமிழ்நாடு தான். இன்னும் நான் சொல்ல வேண்டிய விஷயமெல்லாம் நிறைய இருக்குது. நேரம் இன்மையினால் இவ்வளவு விஷயத்தை அடிப்படை விஷயத்தில் அவங்க பண்ணின தில்லுமுல்லை நான் சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறேன். ராகுல் காந்தி அவர்களே, திமுகவுடன் கூட்டணி வைத்திருக்கும் உங்களுக்கு தேர்தல் தில்லுமுள்ளு பற்றியும் கள்ள ஓட்டை பற்றியும் பேசுவதற்கு அடிப்படை தகுதி இல்லை. அப்படி நீங்கள் தில்லுமுல்லையும் கள்ள ஓட்டையும் எடுப்பதனால் முதலில் நீங்கள் எடுக்க வேண்டிய இடம் தமிழ்நாடு அப்படிங்கிற கருத்தை ராகுல் காந்திக்கு எங்களுடைய கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது, இன்று கருணாநிதி அவர்களின் நினைவு நாள். 7 வருஷம் ஆச்சு. 2018 அவர் இறந்தார். 7 வருடம் 2025. அதனால் இன்றைக்கி நினைவு நாள். இன்றைக்கி நினைவு நாள் மட்டுமல்ல, ஸ்டாலின் எடப்பாடி காலில் விழுந்த நாள். அப்பாவுக்கு சமாதி கேட்டு எடப்பாடி பங்களாவில் போய் துரைமுருகனோடு போய் தேம்பி தேம்பி அழுத நாள். எடப்பாடி காலை பிடிக்கிறேன், எங்கள் அப்பாவுக்கு சமாதி பீச்சில் குடிங்கன்னு சொல்லி தேம்பி தேம்பி அழுத நாள். அதுக்கப்புறம் தான் எடப்பாடி பயந்துக்கிட்டு, இந்த கூட்டத்துக்கு பயந்துக்கிட்டு அவர் வந்து நம்பிக்கை துரோகம், எம்ஜிஆருக்கு செய்த நம்பிக்கை துரோகம், அது எங்கே வேணாலும் நான் வந்து சொல்லுவேன். நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் சொல்லுங்கள், யார் எடப்பாடி வந்து எம்ஜிஆருக்கு செய்த ஒரு நம்பிக்கை துரோகத்தை தமிழ்நாட்டு மக்கள் மன்னிக்க மாட்டார்கள். கருணாநிதிக்கு சமாதியில் இங்கே கொடுத்தது எல்லாம் ஊரை மாற்றுவாங்க. கேட்டால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அங்கே வழக்கு இருந்தது, ஜெயலலிதா சமாதிக்க வழக்கெல்லாம் நாம் பார்த்தால்
டிராஃபிக் ராமசாமி தான் போட்டிருந்தார். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதை ஊரை ஏமாற்றினாங்க. அதை போடும்போது அந்த இதில் என்ன சொன்னாங்கன்னா, ஜட்ஜுங்களெல்லாம் பேசி வச்சு அரேஞ்ச் பண்ணி தானே போட்டாங்க. ஜட்ஜுங்களுக்கெல்லாம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி தான் போட்டாங்க. அப்போ அவர் என்ன சொன்னார், நிறைய கேஸ் ஏற்கனவே இருக்குது, நாங்கள் அதெல்லாம் முடிச்சிருங்கன்னு. திமுககாரன் ராத்திரியாக போய் இந்த டிராஃபிக் ராமசாமி போட்ட கேஸ் எல்லாம் கையெழுத்து வாங்கி வாபஸ் வாங்குறேன்னு அரேஞ்ச் பண்ணி முடித்தாங்க. இதுக்கு சம்மந்தம் இல்லை. எடப்பாடி க்ளீனாக அவருக்கு சமாதி கொடுக்கணும்னு க்ளீனாக பண்ணார். கேட்டால் கோர்ட் ஆர்டர்பாங்க. என்ன கோர்ட் ஆர்டரு? சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணியிருந்தா சமாதியே வந்திருக்காத. காலில் விழுந்து அப்படியே அழுத உடனே. அதனால் இன்றைக்கி நினைவு நாள், கருணாநிதி நினைவு நாள்னு எப்போ சொல்கிறோமோ அப்போதே எடப்பாடி காலில் ஸ்டாலின் விழுந்த நாள், எடப்பாடியிடம் அப்பாவுக்கு சமாதி கேட்டு ஸ்டாலின் அழுத நாள், எல்லாமே அதில் தான் வருது. நம்ம உண்மையை பேசணும்ல. நான் தான் சொல்கிறேன்ல, கருணாநிதி பற்றி நான் உண்மையை தான் பேசுவேன். பேச வேண்டியது இருக்குது. அவரை இந்திரன் சந்திரன் கொண்டு வரணும். இவர் சிற்பிங்கிறார். யார்? நம்ம மீட்டு கவிஞர். சிற்பி, தமிழ்நாட்டை வடிவமைத்த சிற்பிங்கிறார். சிற்பி தமிழ்நாட்டை எப்படி வடிவமைச்சார்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். ஓட்டை என்ன பண்ணார், கள்ள ஓட்டு எப்படி போட்டார், குடிசைகளை எப்படி ஆரம்பித்தார், ஒருத்தனுக்கு 10 ஓட்டுங்கிறது 15 ஓட்டுங்கிறது தான் அவர் பண்ணின சிற்பி. அந்த சிற்பி வடிவமைச்சது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் இதில் தேர்தலில் கேவலமான நிலைமையில் வாக்களித்து கொண்டு இருக்கிறோமே. நம்ம இதை வடிவமைத்த சிற்பி, அதைத்தான் அவர் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். அவர் சிற்பின்னு சொன்ன மாதிரியே நம்ம கமலஹாசன் நம்ம இவர் இருக்கார்ல உதயநிதியின் சிஷியர் கமலஹாசன், அவர் சிற்பிங்கிறார். அவர் எப்படின்னா இவர்கிட்ட தான் எழுதி வாங்குவார். நம்ம மீட்டு கவிஞர்கிட்ட தான், வைரமுத்துகிட்ட தான், என்ன கொஞ்சம் கொடுங்க. அவர் தான் அந்த விழுமிய முறைமை ஏதோ சொன்னார்ல, விழுமி, அதெல்லாம் வைரமுத்து எழுதி கொடுத்தது. வேறு கமலஹாசனுக்கு என்ன தெரியும், அதை தான் போய் எங்கே படிச்சுட்டு வந்தார். ஸோ அவர் சிற்பினோடனே இவரும் சிற்பிங்கிறார். இவர் உதயநிதியிட்டேருந்து பணம் வருங்கிறதுக்காக சொல்லியிருப்பார் கமலஹாசன். அவர் பாவம் பெசன்ட் நகரில் 2 கிரவுண்டு கொடுத்தார்ல, அந்த நன்றிக்காக அவர் வடிவமைத்த சிற்பி அப்படின்னு சொல்கிறார். ஆனால் சரி ஸ்டாலின் என்ன சொன்னார்னு பார்க்கணும். ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு, எங்கள் அப்பாவின் கரகர குரல் தான் என்னை இந்த அளவுக்கு உழைக்க வைத்திருக்கு. குரலுக்கும் உழைக்கிறதுக்கு என்ன சம்மந்தம்? கொஞ்சம் யோசிங்க. நீங்கள் நினைவு நாள் அன்னைக்கு நீங்கள் இது செய்தி போடுங்க, சொல்லுங்கள் உங்கள் அப்பாவை பற்றி, இரங்கல் செய்தி. ஆனால் கரெக்டாக அவ்வளோ சொல்லணும். கரகர குரலுக்கும் நீங்கள் உழைச்சதுக்கு என்ன சம்பந்தம்? கரகர குரலுக்கு உண்மையான சொந்தக்காரர் அண்ணாதுரை. நல்லா புரிஞ்சுக்கங்க ஸ்டாலின். அண்ணாதுரை தான் கரகர குரலில் பேசுவார். அண்ணாதுரை அந்த கரகர குரலில் பேசுகிறத ரொம்ப பேர் ரசிக்க ஆரம்பித்தோடனே அண்ணாதுரை மாதிரி பேச வேண்டும் என்பதற்காக கரகர குரலில் பேசியவர் தான் உங்கள் தந்தை. அதுக்கு நீங்கள் உழைக்கிறேன்னு சொல்கிறதுக்கு சம்மந்தம் இல்லை. நீங்கள் எப்படி உழைக்கிறீங்கிறது அது தனி விஷயம். தியாசபிக்கல் சொசைட்டியில் போய் காலையில் 1.5 மணி நேரம் வாக்கிங்கு, மேக்கப்புக்கு 2-3 மணி நேரம், அதுதான் உங்கள் உழைப்பு. அதுக்கு கரகர குரலுக்கு என்ன சம்மந்தம்? ஜோசியத்தில் சொல்கிறதா இருந்தால் 2ஆம் இடம், லக்கணத்துக்கு 2ஆம் இடம், வாக்குஸ்தானத்தில் ராகு மாதிரி உள்ள கிரகங்கள் இருந்தால் அவங்களுக்கு கரகர குரல் வரும் அப்படிங்கிறது என்னுடைய ஆராய்ச்சி. அது ரைட்டாக தப்பாங்கிறது இல்லை. 2ஆம் இடத்துல போய் நான் இந்த கரகர குரல்காரவங்க ஜாதகத்தெல்லாம் பார்த்துருக்கேன். அது மாதிரி கருணாநிதிக்கு 2ஆவது இடத்துல ராகு, அவர் கடகலக்கணம், சிம்மம் 2ஆம் இடம், வாக்குஸ்தானம், அதில் ராகு, அதனால் கரகர குரல் இருந்திருக்கலாம். அதனால் உங்கள் உழைப்புக்கும் அதுக்கும் சம்மந்தம்னு எப்படி சொல்லுவீங்க ஸ்டாலினுங்கிறது? ஸ்டாலின் அவர்கள் தான் பதில் சொல்லணும். அடுத்து இந்த நினைவு நாளில் ஸ்டாலின் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காரு. அதுவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல. அடுத்தது ஸ்டாலின் அவர்கள் இன்னொன்று சொல்லியிருக்கார். 95 வயது வரை உழைத்தவர் என் தந்தை அப்படின்னு. அவர் பிறந்தது 1924, இறந்தது 2018. ஆக அவர் வாழ்ந்ததே 94 வயசு. 95 வயசுன்னு ஒரு வருஷத்துக்கு பாசத்துடன் கூட்டி காண்பிக்கிறார் ஸ்டாலின். இருந்தது 94. 94 வயது வரை உழைத்தாரா? கணக்கு சொல்லணும்ல. நமக்கு யாராச்சும் பொய்ய சொல்லிட்டா சும்மா இருக்க முடியல, கோபம் வந்துடுது. இப்போ இந்த சுப்ரீம் கோர்ட்டு இதெல்லாம் பண்ணால் எனக்கு கோபம் வருது. என்ன, நான் நீதித்துறையில் இருக்கேன்ல, அவங்கெல்லாம் தெய்வமாக நம்ம இது பண்ண வேண்டியது. அவங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அநியாய அக்கிரமத்தை பண்ணக்கூடாது. வழக்கு போடுறவனுக்கு போய் 10 லட்சம் போட்டால் என்ன அர்த்தம்? எவனும் வழக்கு போட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு வராதுன்னு அர்த்தம். அரசியல்வாதிக்கு எதிராக வழக்கு போட்டால் உனக்கு ஃபைன் அடிப்பேன். இது இந்த கூத்து எங்கேயாச்சும் நடக்குமா? இப்போ நீதி கேட்டு போகிறவனுக்கே அவள் ஃபைன் அடிக்கிறான்ல. அப்போ இதெல்லாம் கேட்கும்போது கோபம் வருது. நான் நீதித்துறையில் இருக்கேன், இப்படியெல்லாம் ஜட்ஜுங்க இருக்கான நான் கோபமாக தான் பேசுவேன். அது மாதிரி தான் இப்போ பொய் சொன்னால் எனக்கு சும்மா இருக்க முடியுது இல்லையே.
இது என்னப்பா அப்படி போய் சொல்கிறாங்கன்னு. 95 வயசு, 94 வயசு தான் இருந்தார். அங்கே ஒரு வருஷம் இடிக்குதா? 94 வயசில் கடைசி 1.5 வருஷம் அவர் நினைவில்லாமல் அப்படியே இதாக தான் இருந்தார். அப்போ 94 1.5 வருஷத்தை கழிச்சிருங்க, அது 92 வயசு வருது. அப்போ 95 வயசு வரை உழைத்தாராங்கிறதுக்கு தான். சரி, 92 வயசு இருந்தார்னா 92 வயசு வரை உழைத்தாரா? 2006 2011 வரை அவர் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது எனக்கு நல்லா தெரியும். கருணாநிதியை வந்து ஸ்டாலினை துணை முதல்வராக போட்டார். அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா ஒரு முதலமைச்சர் பகல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே போய் புதிதாக கட்டப்பட்ட சட்டமன்ற வளாகம் ஓமந்தூரார் இருக்க அங்கே போய் அங்கேயே உட்காந்துருப்பார். இந்த மீன்களுக்கெல்லாம் இற போடுவார். அங்கே டெய்லி எப்படி வேலை நடக்குதுன்னு பார்ப்பார். அவர் நான் அவ்வளோ உழைத்ததாக எனக்கு அப்போ தெரியல. நான் உண்மையில் மனசாட்சிப்படி தான் சொல்கிறேன். காலையில் அவர்கிட்ட உள்ள ஒரே ஒரு நல்ல விஷயம் 4 மணிக்கு எழுந்திரிச்சிடுவார். அது வந்து நல்ல விஷயம். ஆனால் அவருக்கு தூக்கம் வராது. பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால அவரால் தூங்க முடியாது. 4 மணிக்கு எழுந்திரிச்சிடுவார். அது ஒன்று. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா செக்ரட்டேரியட்டுக்கு வந்தாருன்னா காலையில் போவார். அங்கே இருப்பார் 12-1 மணி வரை செக்ரட்டேரியட்டில். அதுதான் அவருடைய இது. அதுக்கப்புறம் அவ்வளோதான். செக்ரட்டேரியட் கரெக்டாக 1 மணிக்கு அங்கேருந்து ராஜாத்தி அம்மாள் வீட்டுக்கு 2வது வீட்டுக்கு சாப்பாடுக்கு போவார். இதுக்கு கோவலபுரம் போக மாட்டார். மதிய சாப்பாடு அங்கே தான். அங்கேருந்து அவர் கிளம்புவார். அங்கேருந்து அவர் கிளம்பும்போது இவர் அங்கேருந்து காரை எடுத்தோன்னா அங்கே இருக்கிற நாய், இவர் வளர்ப்பு நாய் குதிக்கும். ராஜாத்தி அம்மாள் வீட்டில் அவங்க வீட்டில் சொல்லுவாங்க, நாய் குதிக்குது, ஐயாவை கிளம்பிட்டார், சாப்பாடு ரெடி பண்ணுங்க அப்படிம்பாங்க ராஜாத்தி அம்மாள். அப்படி வீட்டுக்கு வந்தாருன்னா அந்த நாயை கட்டி பிடிச்சி அது வந்து ஒரு மேலே காலை போட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அங்கேயே ரெஸ்ட் எடுப்பார். அது முடிஞ்ச உடனே நேராக கோபாலபுரம் போயிடுவார். கோபாலபுரம் போனால் மாடிக்கு போயிடுவார். இவ்வளவு தான். இது நடக்கிற உண்மை, நடந்த உண்மை. இது தான் நான் சொல்கிறேன். ஆக பெருசாக அவர் உழைச்சாருங்கிறது இல்லை. தூங்காமல் இது பண்ணுவார், பத்திரிக்கையெல்லாம் பார்ப்பார். இது வந்து அவருடைய சாதனையில் இது 2 தான் சொல்ல முடியும். அதோட உங்களுக்கு 2006 அவர் ரெஸ்ட்டில் தான் இருந்தார். அப்புறம் 2011 தோற்றதுக்கப்புறம் அவர் பூரா எதிர்கட்சி தலைவராக தானே இருந்தார். 7 வருஷத்தில் என்ன இருந்தார்? ஒன்றுமே உழைக்கல. ஆக 2006க்கு முன்னாடி 2002லேயே 2002-2003 அவர் சக்கரை நாற்காலியில் உட்காந்து விட்டார். அவர் நடந்தது வந்து அதனால் 96லேருந்து 2001 வரை அவர் ஆட்சியில் இருந்தார்ல, அது வரைதான் அவர் வந்து ரொம்ப இதாக இருந்தார், சுறுசுறுப்பாக இருந்தார். ஆக 75 வயது வரை 75 to 76 வரை தான் கருணாநிதி சுறுசுறுப்பாக உழைத்தார். ஸ்டாலின் வந்த அடுத்து 2001 ஜெயலலிதா வந்தவுடனே ரெஸ்ட்டு. 2006 துணை முதலமைச்சராக ஸ்டாலின் ஆனவுடனே இருந்தது ரெஸ்ட்டு. இதுக்கிடையில் 91லேருந்து 96 ஜெயலலிதா இருந்தாங்களே, அந்த 5 வருஷமும் ரெஸ்ட்டு. 95 வயது வரை அவர் உழைத்தார் என்பதற்கு ஆதாரம் இல்லை. என்னிடம் ஆதாரம் இருக்கிறது. ஸ்டாலின்கிட்ட சொல்கிறேன். வாழ்த்து நீங்கள் வந்து இரங்கல் செய்தி சொல்லும்போது உண்மையை மக்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறது தான் அது. அதனால் இதில் ஸ்டாலின் சொன்ன இந்த விஷயம் வந்து தப்பான விஷயம் அப்படிங்கிறது அடுத்த கருத்து. அடுத்தது இன்றைக்கி கருணாநிதி அவர்கள் நினைவு நாளில் திராவிட பத்திரிகைன்னு ஒன்று ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை இளைஞர்களுக்கு திராவிட பத்திரிகையாம். அது கருணாநிதி இது எப்படி பத்திரிகை இதை நடத்தினார், அதுக்கு பேர் வந்து திராவிட இதழியல். அது பேர் இதழ், அது வந்து இதழியல் அப்படின்னு சொல்லி அங்கே வந்துக்கிட்டு பெரிய ஃபங்க்ஷன் வச்சு ஸ்டாலினும் உதயநிதி நக்கீரன் கோபால்னு ஒரு பத்திரிகையாளர் இந்த மாதிரி எல்லோரும் வந்து ஆரம்பித்து இளைஞர்களுக்கு என்ன சொல்கிறாங்க, நீங்கள் கற்றுக்கங்கப்பா பத்திரிக்கை எப்படி நடத்துறதுன்னு. கருணாநிதி வந்து எங்கள் திராவிட மாடல் பத்திரிக்கை இதுதான். இப்போ நமக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பத்திரிக்கை இதுக்கு டிப்ளமா இன் ஜேர்னலிசம்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் இவங்கெல்லாம் மாணவர்கள் போய் படித்து பத்திரிக்கையாளராக வருவாங்க. அதுதான் இது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, ஜேர்னலிசம் வேணாப்பா, எங்கள் திராவிட நாங்கள் பத்திரிக்கையை சொல்லிக் கொடுக்குறோம் அப்படிங்கிறோம். அப்போ சொல்லிக் கொடுத்தா எப்படி சொல்லிக் கொடுப்பாங்க? கோர்ஸ் எப்படி வைக்கணும் இவங்க எப்படி வச்சுருக்காங்கன்னு தெரியல. நான் சொல்கிறேன், ஒரு கருணாநிதி நடத்தின பத்திரிக்கை இதுதான். அதாவது அப்படியே வந்து செய்தியாளர்கள் சந்திப்புன்னு வந்து உட்காருவார். உட்காரும்போது அந்த செய்தியாளர்களில் 5-6 பேர் இவருடைய ஆளுகள் இருப்பாங்க. இவங்க பத்திரிக்கை, இவங்க நிறைய பத்திரிக்கை வச்சுருக்காங்க. குமுதம், வண்ணத்திரை, முரசொலி, இது மாதிரி நிறைய பத்திரிக்கை, தினகரன், இவங்க பத்திரிகை நிருபர்கள் இருப்பாங்க. யாராச்சும் கருணாநிதிட்ட இடக்கு மடக்கா கேள்வி கேட்டால் பல தடவை சொல்லியிருக்கேன், அப்படியே தலையை தடவுவார், வழுக்க தலையை. அந்தவங்க 4 பேர் போய் கேள்வி கேட்டால அடிப்பாங்க.
அப்போ திராவிட மாடல் பத்திரிக்கைன்னா இதுதான். அப்போ நீங்கள் இந்த ஆரம்பிச்சிருக்கீங்கள திராவிட இதழியல், அதில் நீங்கள் இதை முதல்ல சொல்லிக் கொடுங்க. திராவிட இது இப்படி தான்ப்பா நடந்தது, மண்டையை தடவைனா அடிப்பாங்க, அதை சொல்லணும். அதுக்கடுத்தது திராவிட மாடல் எப்படி பத்திரிக்கை நடந்தது தெரியுமா? கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது உளவுத்துறை என்ன சொல்வார், டேய் நாளைக்கு என்னை பற்றி எதிராக எங்கெங்கே எந்தெந்த பத்திரிக்கையில் செய்து வருதுன்னு நைட்டே சொல்லணும். அப்போ இந்த உளவுத்துறை ஆள் பூரா என்ன பண்ணுவான், போலீஸ்காரன் பூரா இப்போ பத்திரிக்கைக்காரவங்க நிருபர்களை கையில் வச்சுக்குவான். அவன் சொல்லிடுவான், சார் இன்றைக்கி நாளைக்கு வருது சார் தினத்தந்தியில் கருணாநிதி அவர்களுக்கு எதிராக அப்படின்னு. உளவுத்துறை நைட்டே சொல்லிடுவான். உடனே ஃபோன் வச்சு சொல்லுவார், யோ எனக்கு எதிராக படம் இது போட போகிற செய்தி வந்திருக்கு நீக்கு. உடனே தினத்தந்தி ஓனர் பார்ப்பார், என்னப்பா அவருக்கு எதிராக போடுறீங்களா, அவர் கத்துறாருப்பா, நீக்கிடுங்க. ஆக இவருக்கு எதிராக எந்த செய்தி வந்தாலும் போலீஸை உபயோகித்து அவங்கள மிரட்டி நீக்கி விடுவார். இதையும் நீங்கள் இப்போ திராவிட இதழியல் இருக்குல்ல, அதில் மக்களுக்கு சொல்லிக்குவாங்க, நீங்கள் உங்கள் திராவிட மாடல் இதுதானே, இதையும் நீங்கள் சொல்லுங்கள். இந்த மாதிரி கை வைப்பாங்க. அதுக்கு மீறி எழுதிட்டாங்கன்னு வைங்க, பத்திரிக்கையில் நியூஸ் வந்துட்டா கேட்பார், ஏய் இந்த நியூஸை போட்டவன் யாருன்னு கேட்பார். அந்த நிறுவனம் யார் ஆம்பார். அவங்க சொல்லுவாங்க, ஐயா கணபதிங்கிறவர் போட்டிருக்காரு. ஓ கணபதியா, பாப்பானா இருப்பான்னு நினைக்கிறேன், அதுதான் போட்டிருக்கான். உடனே ஒரு ஃபோன் முதல்ல, இந்த கணபதின்னு ஒரு ஆளை நீங்கள் வேலைக்கு வச்சுருக்கீங்கல்ல, ஆமாம் சார், அவனை வேலையை விட்டு தூக்குங்க. அதுதான் இதெல்லாம் நடந்தது, நான் கற்பனையாக எதுவும் சொல்லலை, வேலையை விட்டு தூக்கிடுவோம். இதுதான் திராவிட இதழியல். இதெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும்ல. ஆளை வச்சு அடிக்கிறது. அப்புறம் எவனாச்சும் தப்பாக பத்திரிக்கையில் நியூஸ் போட்டால் ஆளை வச்சு அந்த நிருபரை கை வச்சுருது. இதுதான் இதழியலில் சொல்லிக் கொடுங்க. அப்புறம் இன்னொன்று முக்கியமானது, உங்கள் திராவிட இதழ் நீங்கள் மேலே வச்சு பரிசெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களா, பத்திரிக்கைக்காரன் ஒருத்தர் அவர் மிரட்டி பணம் பறிப்பார். ஏய் உன்னை பற்றி போட போகிறோம், ஒரு 10 லட்சம் கொடு, இல்லைன்னா நியூஸ் போட்டுடலாம் அப்படின்னு மிரட்டி வாங்கணும். இது நடந்தது. வீரப்பனுக்கு இவங்க போய் என்ன பண்ணாங்க, வீரப்பன்கிட்ட 10 கோடின்னு பேசிவிட்டு வீரப்பனுக்கு 1 கோடியை கொடுத்துட்டு இங்கே அரசாங்கத்திட்ட இருந்தவன் 9 கோடியை மொங்காம் போட்டதா வீரப்பனே சொல்லி அதுக்கப்புறம் தான் இவரை மாற்றி நடுமாறனை கொண்டு வந்தாங்க. இப்போ நீங்கள் மேடையிலேருந்து ரிலீஸ் பண்ணுறீங்கள திராவிட இதழியல், அவர் இந்த வேலை பண்ணார். எடப்பாடியவே பயமுறுத்தினார். மேத்யூ அப்படிங்கிற ஆளை கூட்டிகிட்டு வந்து எடப்பாடிட்ட உனக்கும் கொடநாடு கொலையில் சம்மந்தம் இருக்குதுன்னு எங்கிட்ட செய்தி இருக்குது, ஆதாரம் போடுவோம், 600 கோடின்னு பேசினவங்க ரிலீஸ் பண்ணுறாங்களே. அப்போ திராவிட இதழியல் எப்படி இருக்கும்? மாணவர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க போகுது இதுதானா? அதை தான் கேட்குறேன். நல்ல மனுஷங்களை வச்சு எழுதுப்பா. ஷோ மாதிரி ஒரு ஆள் இருந்தார், அவர் நடுநிலைமே எழுதுவார், ஆளுங்கட்சியை தாக்கி எழுதுவார். அந்த மாதிரி ஒரு ஆளை மேடையில் எழுதி நிறுத்தி திராவிட இதழியல் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் சந்தோஷம் அடைஞ்சிருக்கேன். ஏன்னா திராவிடத்துக்கும் நேர்மைக்கும் சம்பந்தம் இல்லைல்ல. அதனால் இப்படி ஒரு இதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கிறது தமிழ்நாடு மக்கள் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கெல்லாம் பிள்ளைங்க இருப்பாங்க, இளைஞர்கள்லாம் இருக்கீங்க, படித்தவங்களுக்கு தயவுசெய்து அந்த கோர்ஸில் போய் சேராதீங்க. நீங்கள் அந்த கோர்ஸில் போய் சேர்ந்தீங்கன்னா இதைத்தான் சொல்லி கொடுப்பான். அப்புறம் நாளைக்கு நீங்களும் இந்த வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும். வாங்கணும், இந்த மாதிரி பணத்தை வாங்கணும், மிரட்டணும். இதுதானப்பா திராவிட மாடல். வெக்கமில்லாமல் திராவிட இதழியல்னு நீங்கள் ஆரம்பித்திருப்பது வெக்கக்கேடான செயல் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.